இன்றைய தியானம். உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். சங்கீதம் 81:10. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று மாதத்தின் கடைசி நாள். இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரை ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிட செய்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையில முறையிட செய்தார். ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் மறு உத்தரவு கொடுத்தார். நாம் அறியாததும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு புரியாததும் எட்டாததுமான அநேக காரியங்களை நமக்கு அறிவித்தார். இங்கு சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்கிறார், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உண்மையாகவே நீங்களும் நானும் ஒரு காலத்திலே உலகத்தின் அடிமைத்தனத்திலே, உளையான சேற்றிலே, விக்கிரக ஆராதனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மை அந்த எகிப்து என்கிறதான உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சிற்றின்பத்திலிருந்து, விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அப்படியானால் அந்த தேவனாகிய கர்த்தரை இந்த நாள் முழுவதும் நினைத்து மனதார அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். சங்கீதம் 81:4 இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது என்று சொல்கிறார். எது? 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. ஆசாப் சொல்கிறார், நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்பூரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுர மண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆசாபின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவர்களுடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி துதித்து ஆர்ப்பரித்தார்களோ, அதே போல இந்த மாதம் முழுவதும் நமக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், பிள்ளைகளுடைய படிப்பிற்கும், நம்முடைய வேலைக்கும், நம்முடைய தொழிலுக்கும், நம்முடைய ஊழியத்திற்கும், மற்ற எல்லா காரியங்களுக்கும் அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து மனதார அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். சங்கீதம் 71 சங்கீதம் 8 வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனத்திலே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு ஆசாரியர்கள் நின்று கர்த்தரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துவனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த நாள் முழுதும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி நாம் துதிக்கும் பொழுது, என்னை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணினேன் தேவனாகிய கர்த்தரை நான் துதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பும் என்பதில் சந்தேகமில்லை. அப்பொழுது 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறபோது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியை மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்ற வார்த்தை நம்முடைய சரீரத்தில் நிறைவேறும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேறும். பிரியமானவர்களே, ஏசாயா சொல்கிறார் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் கூட, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினால் நீதியினாலும் நிரப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயை துதியினாலும் மகிமையினாலும் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க நம்மை நிரப்புகிறார். இந்த காலையில, அப்பா, இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள், எங்கள் ஆவிக்கு செய்த நன்மைகள், எங்கள் சரீரத்துக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து, அப்பா, நாங்கள் உண்மை மனதார துதிக்கிறோம் என்று சொல்ல போகிறோம். பிரியமானவர்களே, அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய வாயை விரிவாய் திறக்கும் பொழுது கர்த்தர் அதை நன்மையினால் நிரப்புவார். சங்கீதம் 37:3-4 ஆகிய வசனத்தில், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் என்ற வாக்கின்படி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாயை விரிவாய் திறந்து கொடுத்து அவரை ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் பாக்கியம்
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பாக்கியம், இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நமக்கு அருள் செய்யும் பாக்கியத்தை தருவார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் இப்பொழுதே உங்களுக்கு நன்மைகளை தந்ததற்காய் நன்றி சொல்வீர்களா? என்னோடு சேர்ந்து பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 81:10 அப்பா, எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நீர் மாத்திரமே. எங்கள் வாயை விரிவாய் திறந்து இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஆத்மாவுக்கு கர்த்தர் பாராட்டின நன்மைகளை நினைத்து உமக்கு மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். 30 நாட்களும் கர்த்தர் ஜீவன் சுகம் பலன் கொடுத்தீரப்பா. அதற்காய் முதலாவது உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் போக்கிலும் வரத்திலும் உடன் இருந்தீரப்பா. வியாதிகளுக்கு விலக்கி காத்தீரப்பா. எங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீரப்பா. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் கொடுத்தீரப்பா. நாங்கள் தேசத்திலே சமாதானத்தோடு தங்கி இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீர். மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படி உதவி செய்தீர். ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம், எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் அருள் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கு, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் அதிசயங்களை செய்து எங்களை நீர் இப்பொழுது மனதாரமை ஸ்தோத்தரிக்க வைத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒரு குறைவுமின்றி இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய திருச்சபைகளை, தேவனுடைய சபை ஊழியர்களை, விசுவாச மக்களை கர்த்தர் நீர் உம்முடைய சத்தியத்தினால் நிறைத்ததற்காக கோடி 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 ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் கிருபைக்குள்ளே எங்களை மூடிக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.